ஹலோ கைஸ் மக்களே, இன்னைக்கு தான் கிளம்ப போகிறேன் சென்னைக்கு. வைகை எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி டு சென்னை 9 o'clock train. I'm waiting in my platform. Yeah, really. அப்படி இல்லை. ஸோ வந்து எல்லாம் பேக் நேரத்தையே வந்து எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. 1 week பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. அதாவது 2 weeks வந்து ஊட்டி கொத்தகிரியில் என்ஜாய் பண்ணியாச்சு. ஒரு 1 week சென்னையில் 1 வீக்கில் ஒரு 5 days சென்னையில் இருந்தேன். திரும்ப திருச்சிக்கே கிளம்பி வந்து திருச்சியில் ஒரு 1 week இருந்தேன். இப்போது திரும்ப போய் காலேஜ் போகணும். அது ரியல். ஸோ ஒன்றும் ட்ரெயின் வரல, ட்ரெயின் வரப்போகுது. இன்னும் ஒரு 5 minutes வந்துடும் ஐ கெஸ். அப்புறம் ட்ரெயின் ஏறிட்டு உள்ள என்ன பண்ணோம், வரும்போது நான் வந்து ஆசைப்பட்டேன் ஏசியில் போயிருந்தேன், மஜாவாக இருந்திருக்கும். அப்புறம் ஏசியில் தான் போகிறேன். அதாவது அதே சேம் சேர் உட்காந்து போகிறது தான். ஆனால் இந்த வாட்டி செகண்ட் டயர் ஏசி. ஸோ சம்டைம் மேனிஃபெஸ்டிங் ட்ரெயின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் ஏறதுக்குள்ளே ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். தமிழ்நாட்டு எங்கே கேட்டோம்னா ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அரியலூர் போயிட்டு ஆக்சுவலி விழுப்புரம் வந்து 11 o'clock போட்டிருக்கு. 11 o'clock போய் சும்மா ஸ்நாக்ஸ்லாம் ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குது, சாப்பிட்றோம். ஸோ எதுவும் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஆகுதுன்னா என்ன தெரியல. இது வந்து C1, அங்கே இருக்குது C2. நான் தான் இந்த C2ல் இருக்கேன். அங்கே ஒரு ஏசி. ஓகே, ஜாலியாக புஷ்பேக். எப்படி இப்போ ஃபோனில் வந்து 79 தான் இருக்குது சார்ஜு. இப்போ நான் ஒரு 5 மணி நேரம் ஓட்டணும். அதாவது பேக்கப் ஒரு ஃபோன் இருக்குது. ஆனால் என்ன போகணும்னா நான் வந்து பின் எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா சிம் எஜெக்ட் இருக்குது, எடுக்கலை. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா எனக்கு புரியல. ஸோ சூப் மை ஃபேவரட். ஐ மீன் ட்ரெயினில் எப்போ போகும்போது சின்ன வயசில் தான் சூப் வாங்குவேன். ஸோ அதை மட்டும் இப்போ என்ன கதை. ஐ மீன் ஹலோ. ஸோ ட்ரெயின் வந்து அரியலூர்லாம் தாண்டி வச்சு. எஸ் யூ கைஸ் யூ நோ வாட் திஸ் இஸ் சூப். ட்ரெயினில் எப்போவுமே விற்பாங்க. சின்ன வயசுலலாம் நான் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் நான் போகும்போது எப்பயும் சிக்கலை தான் சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 20 rupees செலவு பண்ண மாட்டேன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே, பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ விழுப்புரம் வந்துட்டோம். ஐ மீன் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்து மூந்தால் வாங்கியிருக்கேன் 20 rupeesக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சும்மா தான் வாக்கிங் போனேன். இப்போ எடுக்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. ஒரு பீதியில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். போயிடுவேன் நினைக்கிறேன். ஸோ இப்போது விழுப்புரம் இருக்கோம். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக ஸ்டாப் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ இவ்வளோ நிற்கிறேன்னா ஓகே கேஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் கோச்சு. இங்கே எல்லாம் இறங்கிட்டாங்க. இது ஒரு பேகு. இது வந்து C2. நல்லா இருக்குது. புஷ்பேக்கில் இருக்குது. புஷ்பேக்கில் தான் இருக்குது. சரி, முக்கியமாக லைட் இருக்குது. லைட்லாம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்மளது தான். இது நடுவில் இது லைட்டு தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ வி கேம் டு சென்னை. தட்ஸ் ஆல். இந்த விலாக் முடிஞ்சு விற்றுது. இதுக்கப்புறம்லாம் அப்புறம் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதோட நான் ரேப்பிடோ பிடிச்சி வீட்டில் போனோம். 10% தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம்லாம் வீடியோ வராது. ஐ மீன் இதோட முடிஞ்சிச்சு லாஸ்ட் வீடியோ. ஸோ லெட்ஸ் சீ. பாய்.